திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டது பெரும் புயலை கிளப்பி இருக்கக்கூடிய நிலையில் யூடியூபர்கள் கோபி சுதாகர் வழக்கம் போல் தங்களது பாணியில் கலாய்த்து தள்ளி லட்டு பாவங்கள் என வீடியோ வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார்கள். மெட்ராஸ் சென்ட்ரல் யூடியூப் சேனலில் பரிதாபங்கள் எனும் தலைப்பில் வீடியோக்களை போட்டு காமெடி இரட்டையர்களாக கலக்கியவர்கள் கோபி மற்றும் சுதாகர். வைகோ, சீமான், தமிழிசை உட்பட பல அரசியல் தலைவர்களை ட்ரோல் செய்து ட்ரெண்டானவர்கள். பின்னர் பரிதாபங்கள் என தனியாக ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்த கோபி சுதாகர் பேங்க் பாவங்கள் தொடங்கி இந்தியன் 2 பாவங்கள் வரை சுமார் 950 பரிதாப வீடியோக்களை பதிவிட்டு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்துள்ளனர். இவர்களின் சேனலுக்கு 57 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள். கொரோனா பாவங்கள், பைக் பாவங்கள், குடிமகன் பாவங்கள், ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் பாவங்கள், அப்பா பாவங்கள், பார்க்கிங் பாவங்கள், கிரெடிட் கார்டு பாவங்கள், ரவுடி பாவங்கள் என அந்தந்த வார சூழலுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லது பிரச்சனையை பகடி செய்து வீடியோக்களை வெளியிடுவது இவர்களின் வழக்கம். தமிழ்நாட்டிற்கு வரும் வடமாநில தொழிலாளர்கள் குறித்த வடக்கு ரயில் பாவங்கள் வீடியோ பெரும் தாக்கத்தையே ஏற்படுத்த சர்ச்சைக்கும் வழிவகுத்தது. இந்த நிலையில் உலகளவில் பிரசித்தி பெற்ற திருப்பதி கோவிலின் புனித தன்மையை கெடுக்கும் விதமாக திருப்பதி பிரசாதமான லட்டுவை தயாரிக்கும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்டவை கலக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது நாட்டையே உலுக்கியது. பரிகாரம் செய்ய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் புனிதத்தன்மையை மீட்க துணை முதலமைச்சர் பவன் கல்யாணும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த விவகாரத்தை கண்ணா லட்டு திங்க ஆசையா என்பது போல் பாவித்த கோபி சுதாகர் லட்டு பாவங்கள் என 15 நிமிடங்களுக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டனர். அசைவம் சாப்பிடாதவர்கள் திருப்பதியில் அசைவம் சோதனை, லட்டின் டேஸ்ட் என தங்களால் முடிந்தவரை நையாண்டியை அள்ளி தெளித்திருந்தனர். குறிப்பாக துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இழந்த புனிதத்தன்மையை மீட்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 11 நாட்கள் விரதம் இருப்பது குறித்து ட்ரோல் செய்த காட்சி தமிழ்நாடு தாண்டி தெலுங்கு மாநிலங்களிலும் வைரலானது. பரிதாபங்கள் டீமுக்கு எதிராக பவன் கல்யாண் ரசிகர்கள் கமெண்ட் பக்கத்தில் கண்டனங்களை தெரிவிக்க விவகாரம் விஸ்வரூபமாக உடனடியாக அந்த வீடியோவை கோபி சுதாகர் டெலீட் செய்துவிட்டனர். இருப்பினும் இணையவாசிகள் அதனை தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு நக்கல் செய்து வருவதால் கோபி சுதாகருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பரிதாபங்கள் சேனலின் கடைசியாக வெளிவந்த வீடியோ முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது என்றும் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படவில்லை என அவர்கள் தரப்பில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. சிலர் மனம் புண்பட்டிருப்பதால் அதற்கு வருத்தம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட காணொலியை நீக்கியிருப்பதாகவும் இதுபோல் வருங்காலங்களில் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிவித்துள்ளனர்.